ஹalleluya ஹalleluya. எடுத்து வாசிக்கலாம். மீகா 7:15 வாசிக்கலாம். மீகா 7:15. மீகா 7:15 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. As he is when you came out of the land of Egypt, I will show them wonders. Wonders. Hallelujah. தமிழ்ல வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பாருங்க, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹalleluya ஹalleluya. பாருங்க, இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னா, உன்னை நான் என்ன பண்ண போறேன்? அதிசயங்களை காண பண்ண போறேன். ஹalleluya ஹalleluya. பாருங்க, நம்முடைய கண்கள் பெரிய வியாதி, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், இது மாதிரி சூழ்நிலையில பார்த்திருந்த கண்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் அதிசயங்களை காண பண்ண போகிறேன். ஹalleluya ஹalleluya. அப்ப நீங்க நம்பின ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே இந்த பிரச்சனையில நான் அற்புதத்தை பார்க்க போறேன், இந்த வியாதியில சுகத்தை பார்க்க போறேன், ஆண்டவரே இந்த ஃபைனான்ஸ்ல ஒரு அற்புதத்தை பார்க்க போறேன், குடும்பத்துல ஒரு அற்புதத்தை பார்க்க போறேன். இப்ப வேணா சூழ்நிலைகள் மோசமா இருக்கலாம், ஆனா நீங்க அதிசயங்களை காண வைக்கிற தேவனா இருக்கிறீர். ஹalleluya. யோவேல் எடுத்து வாசிங்க. யோவேல் 2:21 வாசிங்க. ஹalleluya. யோவேல் 2:21. ஹalleluya. Fear not, O land. Fear not, O land. Be glad and rejoice. For the Lord has done marvelous things. Marvelous thing. Hallelujah. வாசிங்க sister. யோவேல் 2:21. தேசமே தேசமே பயப்படாதே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹalleluya. அப்ப நம்ம என்ன பண்ணுமா? ஒரு காரியத்தை செபிக்கும் போது அத மகிழ்ந்து களிகூறணுமா? என்ன பண்ணுங்களா சிஸ்டர்? என்ன பண்ணுங்க? மகிழ்ந்து களிகூறணுமா? ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு? பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இவ பாருங்க, ஒரு பையன் கிட்ட ஒரு அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி நான் உனக்கு என்ன வாங்கி வர போறேன், உனக்கு பிடிச்ச கார் இல்ல பொம்மை வாங்கி போறேன்னா அது வரதுக்கு முன்னால அவருக்கு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஓ டாடி எனக்கு என்ன வாங்கி வரா? சைக்கிள் வாங்கி வராரு, எனக்கு என்ன வரா? ஸ்வீட் வாங்கி வந்து இருக்கிறாரு, நான் பிடிச்ச அப்படின்னா அது வரதுக்கு முன்னால அவங்களுக்கு எப்படி இருக்குது சிஸ்டர்? சந்தோஷம். ஒரு வார்த்தை அதை கேட்ட பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த வார்த்தை கேட்டது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஓ அப்பா சொல்லிட்டார், எனக்கு என்ன பண்ண போறாரு, இத வாங்கி வர போறாரு. அப்பத்துல அவங்க என்ன இருப்பாங்கன்னா ஒரு உற்சாகமா இருப்பாங்க. ஹalleluya. அதே தான் யோவேல் 2:21 சொல்லுது, மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷமா இருங்க. யார் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏன்னா நம்ம ஆண்டவர் பெரிய தேவன். நம்ம ஆண்டவர் சின்ன தேவனா பெரிய தேவனா? பெரிய தேவனா. அப்ப பெரிய தேவன் சின்ன காரியங்களை செய்வாரா, பெரிய காரியங்களை செய்வாரா? இப்ப பாருங்க, இப்ப அம்பானிங்க அவங்க சன்னுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆயிருக்குது, ஓகேங்களா? அப்ப அவர் செலவு பண்ணிட்டு 5-6 கோடிக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த மேரேஜ பண்ணிருக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்றா, பெரிய இந்த உலகத்திலே பணக்கார். அதனால அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கிறாருன்னா அது ஒரு பிரம்மாண்டமா பண்ணிருக்கிறாரு. ஹalleluya. சாதாரண மனுஷனே அவ்வளவு நல்லா பண்ணும்போது அதுக்கோட பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்ப மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ வேணா உங்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், பயப்படாதே பயப்படாதே, இதோ பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் மகிழ்ந்து களி கூறும்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. காரணம் உங்க சூழ்நிலை அப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஓ என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகுது, என் வாழ்க்கை அவமானமா இருக்க போகுது, என் வாழ்க்கை வியாதியில தான் இருக்க போகுது, இப்படியே வாடகை வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, அப்ப நினைச்சாதான் சோதனைகள் கண்ணீர்கள் வரும். அதை விட்டுட்டு என் அப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார், என் அப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அதனால நான் மகிழ்ந்து களி கூறுறேன்னு நீங்க சொல்லும் போது கட்டாயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாருங்க, பைபிள்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு, இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்குது, என்னவா இருக்குது எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 6. அதை வாசித்தா உங்களுக்கு புரியும். 2 ராஜாக்கள் 6. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 6. ஹalleluya ஹalleluya. 1ல இருந்து வாசிங்க. 1 வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. என்னவா இருக்குதுங்களா? என்னவா இருக்குதா?
ரொம்ப சின்னதா இருக்குதா. ஹalleluya. அப்ப வந்து எலிசா என்ன சொல்றாரு, சரி போங்க, போயிட்டு மரத்தை வெட்டுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய இடத்துக்கு போலாம். ஹalleluya ஹalleluya. சில நேரத்துல இப்படி பண்றீங்க இல்லீங்களா, உங்களுக்கு சின்ன ஒரு 1 BHK இருக்கும்போது என்ன பண்றீங்க, இப்ப பசங்க எல்லாம் வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றது, எதனா ஒரு கடன் வாங்கி என்ன பண்றீங்க, ஒரு பெரிய வீட்டுக்கு போறீங்க. ஹalleluya. ஒரு 2 BHK போறீங்க, இல்ல எதனா ஒரு வண்டி இப்போ உங்களுக்கு சரியா இல்ல, ஒரு வண்டி வாங்குறீங்க, இல்ல அப்போ நம்மளுக்கு ஒண்ணு இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன தேவையா இருக்குதுங்க, என்ன தேவையா இருக்குது, பணம் தேவையா இருக்குது இல்லைங்களா. அப்ப அப்படியே பாருங்க, இப்ப பாருங்க, இவங்க வந்து அவங்க சொல்றாங்க, ஐயா இது மாதிரி நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்குது, இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு அப்ப சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போ, நீ என்ன பண்ண, மரத்தை வெட்டு, இது பண்ணு. அங்க பார்த்தா மரத்தை வெட்டுறதுக்கு என்ன வேணும், கோடாலி. பார்த்திருக்கிறீங்களா கோடாலி, யாரா பார்த்திருக்கிறீங்களா, இப்படி மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலி தேவை. அப்போ அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு வாடகைக்கு வாங்கி வந்திருக்கிறார், திரும்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, பாரோ, வாங்கிட்டு இதை திரும்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டார். இப்ப மரத்துல இப்படி வெட்டும் போது அங்க இரும்பு இருக்குது இல்லைங்களா, கோடாலிக்கு இரும்பு இருக்குது இல்லைங்களா, அது எங்க விழுந்ததுன்னா கிணறுக்குள்ள விழுந்தது. இப்போ அது ஆழமா அந்த வெயிட் எங்க விழுதுன்னா கிணறுக்குள்ள விழுந்துட்டு, இப்போ அதை எடுக்க முடியுங்களா, எடுக்க முடியாது. ஆனா அது வெயிட் வந்து உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டதுனால இப்போ போயிட்டு, இப்போ அவர் போய் யார்கிட்ட போய் அழுகுறாருன்னா, ஊழியக்கார் தீர்க்கதரிசி கிட்ட போய் அழுகுறாரு, ஐயா நீங்க சொன்னீங்க இந்த சின்ன இடம், இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி மரத்தை வெட்ட நான் என்ன பண்ண, அந்த கோடாலி வாடிக்கை வாங்கி வந்து நான் என்ன பண்ண, வெட்டும் போது அந்த இரும்பு என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப தண்ணியில விழுந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கண்ணீரோடு அழுவ நினைக்கிறார். ஹalleluya ஹalleluya. இப்ப பாருங்க, அந்த இரும்புடைய கேரக்டர் என்னன்னா, அது ஒரு வாட்டி தண்ணியில போட்டுட்டா அது மேல மெதுக்குங்களா, மெதுக்குங்களா, அதோட பவர் என்னன்னா அது அப்படியே கீழே போயிடும், அப்படியே ஆழத்துல போயிட்டு கீழே விழுந்துடும். ஹalleluya ஹalleluya. இனி கூட உங்க வாழ்க்கையில கூட எத்தனையோ பேர்கிட்ட நீங்க சில பணத்தை வாங்கி இருக்கலாம், நான் கொடுத்துறேன், எங்க ஏதோ ஃபீஸ் கட்டணும், இல்ல இல்ல ஏதோ காரியத்துல இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு உங்க வாழ்க்கை கூட இந்த தண்ணி இந்த இரும்பு முழுகிறது போல இப்போ வெளியே வராதபடிக்கு இன்னைக்கு நீங்க தவிச்சு கொண்டிருக்கலாம், நீங்க இன்னைக்கு அழுந்து கொண்டிருக்கலாம். ஐயோ நான் என்ன பண்றது, உங்களுக்கு இந்த பணத்தை நான் கொடுக்கணும்னு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேனே, இப்போ நான் வாங்கிட்டு இப்போ எனக்கு கொடுக்க முடியலையே என்ற பல கவலையோடு ஒருவேளை நீங்க அழுந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம். இதே ஜனங்கள் போல ஐயோ இப்போ இரும்பு கீழே விழுந்துடுச்சு, இப்போ அவங்க கொடுக்கணுமே, இப்போ இதை எடுக்க முடியாது, நான் என்ன செய்யறதுன்னு கண்ணீரோடு அவர் என்ன பண்றாரு, ஊழியக்காரர்கிட்ட போய் அழுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கை எப்படி கூட இப்படிதான் இருக்கலாம், ஐயோ நான் அடுத்த மாதம் சில பணத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இல்ல ஐயோ சில காரியங்கள் என் வாழ்க்கையில செய்யறேன்னு சொல்லிட்டேனே, ஒருவேளை நீங்க அன்னைக்கு அழுது கொண்டு நான் என்ன செய்யறதுன்னு ஒருவேளை கேள்வியோடு நீங்க அழுது கொண்டிருக்கலாம். இங்க பாருங்க, அவர் அந்த கோடாலியை வாங்கி வந்து அந்த இரும்பு தண்ணியில விழுந்ததுனால இப்ப கண்ணீரோடு அழுகுறார், ஐயோ நான் என்ன செய்யறதுன்னு சொல்லும் போது அப்ப தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றார், செய்யறார் பாருங்க, எடுத்து வாசிங்க. ஹalleluya ஹalleluya. 5 வாசிங்க. ஹalleluya. ஒருவன் 4 இருந்து வாசிங்க. 4 இருந்து அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாலி தண்ணீரில் விழுந்தது. கோடாலிகள் தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ ஐயோ என் ஆண்டவனே இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அடுத்தது வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya ஹalleluya. இந்த என்னாவது சிஸ்டர் அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா போயிட்டு ஒரு மரத்தை வெட்டிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த தண்ணி மேல போடும்போது அந்த இரும்பு கீழே இருந்தது என்ன வந்துச்சுங்களா, அப்படியே மேல வந்து மெதுக்க ஆரம்பிச்சுச்சு. ஹalleluya. இதுதான் அதிசயம் சிஸ்டர், இதுதான் அற்புதம். ஹalleluya. உங்க வாழ்க்கை இன்னைக்கு முழுகினது போல ஒரு தண்ணியில நீ முழுகி இருக்கலாம், வெளியே முடியாதபடி, வெளியே ஜனங்களுக்கு மூச்சை காமிக்காதபடிக்கு இன்னைக்கு கிலோ அவமானத்துல உன் வாழ்க்கை கீழே விழுந்து இன்னைக்கு வெளியே வராதபடிக்கு உன் வாழ்க்கை கீழே போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய ரத்தம், அவருடைய மகிமை உன்னை தொடும்போது நீ எவ்வளவு கீழே இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி வந்து உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு கீழே விழுந்திருக்கலாம்.
சில கடை பிரச்சனைனால நீங்க கீழே விழுந்திருக்கலாம், சில குடும்ப பிரச்சனைனால நீ கீழே விழுந்திருக்கலாம், சில அவமானத்தினால கீழே விழுந்திருக்கலாம். இன்னைக்கு எழும்பவே முடியாதுன்னு நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கலாம். சில நேரத்துல உன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சில அவமானத்தோடு இந்த இடத்துல நீ உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா தீர்க்கதரிசியா ஊழியக்காரா இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சிலுவை உன்னை தூக்கி வந்து மேல திரும்பவும் ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க பல கடை பிரச்சனையோடு உன் வாழ்க்கை முழுகி கொண்டிருக்கலாம், வியாதியில உன் வாழ்க்கை முழுகி கொண்டிருக்கலாம், சில சூழ்நிலைகளை உன் வாழ்க்கை முழுகி நீ ஆழத்துல போயிட்டு இனிமேல் என்னால வர முடியாதுன்னு நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கலாம், கவலையோடு அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ நான் திரும்பி மேல வருவானா, திரும்பவும் என்ன உயர்வானா, திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படுவானா, இப்படி நான் கீழே விழுந்திருக்கிறேனே என்று சொல்லி கவலையோடு இருக்கிற சகோதரனே சகோதரே, இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் உன்னை திரும்பவும் மெதுக்க வைத்து உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாருங்க எவ்வளவு சிம்பிளா பண்றார் கர்த்தருடைய மனுஷன், போய் எவ்வளவு சிம்பிளா அந்த காரியத்தை செய்யறார். திரும்பி 6 வாசிங்கள பாருங்களேன். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எங்க விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி 7 வாசிங்கள அதை எடுத்து கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக் கொண்டான். ஹalleluya. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் ஆண்டவருடைய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறது. ஹalleluya. இதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya 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 நாச்சி ஹalleluya சவுண்ட் காணுங்க. ஹalleluya. இதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை உங்க வாழ்க்கை இன்னைக்கு முழுகி போயிருக்கலாம், மேல வர முடியாதபடிக்கு, மேல ஆசீர்வாதமா இல்லாதபடிக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை இன்னைக்கு முழுகி இருக்கலாம். இன்னைக்கு ஊழியக்காரா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதனால நீங்க அழுது கொண்டிருக்காதீங்க. ஏன்னா கர்த்தரை நீங்க நம்புறபடியா, ஆண்டவரை நம்புறபடியா, ஏதோ ஒரு காரியத்துல நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கலாம், இல்ல வீட்டுக்காகவோ, இல்ல ஏதோ வைக்கலுக்காகவோ, இல்ல ஏதோ ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை வாங்கிட்டு இன்னைக்கு கொடுக்க முடியாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சீக்கிரமா அதை உன்னை கொடுக்க வைத்து கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அந்த கட்டை எதை குறிக்குதுன்னா சிலுவையை குறிக்குது. அந்த சிலுவையில அவ்வளவு பெரிய வல்லமை இருக்குது. ஆண்டவர் நீங்க தரித்திரா இருக்க கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து என்னானாரா, தரித்திரமா மாறினாரா. இன்னைக்கு எவ்வளவு ஆழத்துல நீ விழுந்திருந்தாலோ, எவ்வளவு கீழே நீ போயிருந்தாலோ, எவ்வளவு அவமானத்துல இருந்தாலோ, எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலோ, இன்னைக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் உன்னை தூக்க போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை திரும்ப தூக்க போறார். கர்த்தர் உன்னை தூக்க போறார். ஒருவேளை வெயிட் தாங்க முடியாம, பிரஷர் தாங்க முடியாம, போராட்டம் தாங்க முடியாம, பிரச்சனை தாங்க முடியாம இந்த இரும்ப போல நீ ஆழத்துல போய் விழுந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சிலுவை, அவருடைய மரணம், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உன்னை திரும்ப தூக்கி ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க எவ்வளவு சிம்பிளா மிராக்கிள் செய்றார். எங்க விழுந்திருக்குது அந்த இரும்பு, எங்க விழுந்திருக்குது காமி சொல்லி அந்த கட்டையை போடும்போது அந்த ஆழத்துல இருந்த கட்டை, அந்த ஆழத்துல இருந்த இரும்பு, அந்த வெயிட் அது அப்படியே கீழே கொண்டு போன இரும்பு கர்த்தர் என்ன பண்ணார், அப்படியே மெதுக்க வச்சார். ஹalleluya ஹalleluya. உன்னை கூட மெதுக்க வைக்க போறார், உன்னை கூட உயர்த்த போறார் கர்த்தர், உன்னை கூட ஆசீர்வதிக்க போறார். ஒருவேளை நீ இன்னைக்கு ஆழத்துல இருக்கலாம், ஒருவேளை கீழே இருக்கலாம், எல்லாரும் உன்னை பார்த்து கீழே பார்த்து கொண்டிருக்கலாம், எல்லாரும் உன்னை பார்த்து அவமானமா பார்த்து கொண்டிருக்கலாம், எல்லாம் உன்னை பார்த்து ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உன்னை பார்த்து உன்னை பார்த்து எப்படி பார்க்கறானா ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சிலுவை, அவருடைய ரத்தம் உன்னை தூக்குறதா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. உன்னை அதிசயங்களை காண வைக்க போகிறார், உன்னை அதிசயங்களை காண வைக்க போகிறார். ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹalleluya. முதலாவது கர்த்தர் உன்னை தூக்குறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தை விட்டு வராங்க.
இப்போ அவங்களுக்கு பார்த்தா தண்ணி தாக எடுக்குது. என்ன தண்ணி தாக எடுக்குது? ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க தண்ணி குடிக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த தண்ணியை குடிக்கும் போது எப்படி இருக்குதுன்னா, எடுத்து வாசிங்களேன். யாத்திராகமம் 15. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 23 வாசிங்க. அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. பாருங்க, கசப்பாய் இருந்தபடியால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பாருங்க, அதை தண்ணீர்ல போட்ட உடனே ஆமென். கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த பயங்கர வெயில். இப்போ நினைச்சுக்கோங்க, இந்த வெயில் காலத்துல 1 மணி வெயில், நல்லா வெயில வந்து உங்க வீட்டுல வந்து நல்லா தண்ணி குடிக்கலாம்னா ஒரு கசப்பு தண்ணி குடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதே போலதான் லட்சக்கணக்கான ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அப்படியே வெயில் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணியை குடிக்கலாம், அப்படியே அந்த தாகத்தோடு அந்த தண்ணியை குடிக்கலாம்னா, இப்ப அந்த தண்ணி இப்படி வாயில வைக்கும் போது எப்படி இருக்குதுங்களா? எப்படி இருக்குதா? கசப்பா இருக்குதா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு பக்கம் தண்ணி தாகம், ஒரு பக்கம் தண்ணி குடிச்சே கொடுக்கணும். இப்போ என்ன பண்றாங்க? திரும்பி அவங்க அழுகுறாங்க. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? நான் தண்ணி குடிக்கணுமே சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே அங்க ஒரு கட்டை இருக்குது, அந்த கட்டையை எடுத்து எங்க போடு? எங்க போடு? தண்ணியில போடு. அந்த கசப்பெல்லாம் அந்த கட்டை உறிஞ்சி அந்த 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 ஹல்லேலூயா ருசியா இருக்கிற அந்த வல்லமை என்ன பண்றாரு? ஆண்டவர் அந்த தண்ணியில ஊத்துறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு பல கசப்புல உங்க வாழ்க்கை இருக்கலாம். பல கசப்புல சில மனுஷருக்கு வேற சில கசப்பு இருக்கலாம். ஓ, எனக்கு இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு இவங்க இதை செஞ்சுட்டாங்களே, என் வாழ்க்கை நான் போய் இவங்க மதுரமா இருக்கோ நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கசப்போடு பல பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மதுரமான உன் கசப்பான வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் இன்மையா ஆண்டவர் பார்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில கசப்பு உங்க வாழ்க்கையில இருக்குதா? சில பேர் மேல உங்களுக்கு கசப்பா இருக்குதா? பிரதர், எனக்கு இவங்க அது செய்துட்டாங்க பிரதர், இவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்க பிரதர், அவங்க என்னை பத்தி பொய்யா சொல்லிட்டாங்க பிரதர், இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர், இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கசப்போடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா, உன் வாழ்க்கையில இருக்கிற கசப்பை எடுத்து உன் வாழ்க்கை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரும் என்ன பண்ணுங்க? மன்னிச்சு விட்டுருங்க. இவங்க எது செய்றாங்க, அது செய்றாங்க, இவங்க எது பண்ணாங்க, அது கசப்பெல்லாம் மனசுல வைக்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க இருக்கிறீர், என் மாறாவின் வாழ்க்கையை நீர் மதுரமாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த கசப்பான தண்ணியை, அந்த கெளிச்சான தண்ணியை, ஒருத்தரும் குடிக்க முடியாத தண்ணியை அவங்க போய் குடிக்கும் போது அந்த தண்ணி அவங்களால குடிக்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அழும் போது ஒரு கட்டை எடுக்கிறார் மோசே. அந்த கட்டையை எடுத்து அந்த தண்ணியில போடும் போது அந்த கசப்பான தண்ணியை ஆண்டவர் மதுரமாய் மாத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில மதுரமான காரியங்களை செய்ய நினைக்கிறார். சில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய நினைக்கிறார். நினைச்சுனே இருக்காதீங்க. பள்ளியில சில காரியம் ஆயிடுச்சு, சில சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு அதை நினைச்சு ஐயோ இப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் உன்னை உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? உன் தீமையை ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு சிஸ்டர்? உன் தீமையை ஆண்டவர் நன்மையா மாத்துறார். அப்படின்னா எவ்வளவு உன் வாழ்க்கையில அவமானம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு ஜனங்கள் விரோதமா பேசினாலும், பரலோகத்துல ஒரு கர்த்தர் இருக்கிறார், பரலோகத்துல ஒரு அப்பா இருக்கிறார். அவர் நியாயம் செய்கிற தேவன். உனக்கு விரோதமா எழும்பின ஜனங்களை கர்த்தர் நியாயம் செய்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடு. இன்னைக்கு உன் வாழ்க்கை கசப்பா இருக்குதா? உன் வாழ்க்கை கசப்பா இருக்குதா?
மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஹல்லேலூயா. தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். எதினா அது எதினா நீ என்னோடு வருவதினா. சொல்ல மாட்டோம். எதினா நீ என்னோடு வருவதினா. ஒக்கரிலே கசப்புகள் மறைந்தாலும் பசமுள்ள ஒரு வாரம் கூட வருது. ஒக்கரிலே கசப்புகள் மறைந்தாலும் பசமுள்ள ஒரு வாரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் மறக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, எங்க தாத்தா வந்து நல்லா பிசினஸ் பண்ணிங்க. அப்பவே நாங்க வந்து நல்லா அந்த ஜெயராஜ நகர் ரொம்ப வசதியா இருக்கும். அப்ப வந்து எங்களுக்கு விரோதமா சில பேர் மந்திரம் வச்சதுனால அப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ சில குடும்பம் வந்து எங்க வீட்டுக்கிட்டே வந்து கத்துனாங்க. எங்க தாத்தா அடிக்க வர ஆரம்பிச்சாங்க. அவங்கள எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சில நேரத்துல அவங்க வந்து வீட்டுக்கிட்ட சண்டை போட்டப்ப நான் சின்ன பையனா இருக்கிறேன். அந்த ஃபேமிலியெல்லாம் நான் என் கண்ணில் பாக்குறேன். எங்க தாத்தா வந்து கத்துறாங்க, சண்டை போடுறாங்க, இது மாதிரி கேவலமா பேசுறாங்க. அப்படின்னு பேசும்போது அப்ப சின்ன பையனா இருக்கிறேன். அப்போ சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன இருக்கும், அது மாதிரி சண்டை இருக்கும் போது என்ன இருக்கும், ஒரு கோவம் இருக்கு இல்லைங்களா. இவங்களை வந்து என்ன பண்ணோம், நம்மளோ பழிக்கு பழி வாங்கணும், இவங்களோ நம்ம எதனா செய்யணும் அப்படின்னு ஒரு இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு வர 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 அந்த கசப்பு என்ன ஆச்சு, மாற ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ எல்லாம் எங்க வீட்டுக்கிட்ட தான் எல்லாம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் எனக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அதே லைன்ல தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த பிரதருக்கு பாத்தீங்கன்னா சடன்ல பார்த்தா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஒரு வாட்டி அட்மிட் ஆகும்போது அப்ப பிரேயர்லாம் இப்ப வர ஸ்டார்ட் பண்ணி நிற்கிறாங்க. அல்சுல வரும்போது அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, சடன்ல ஒரு சில தேவையா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையா இருந்துச்சு. இப்ப அந்த கஷ்டம் இருந்தா என்னால அன்பு செலுத்த முடியுமா? அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த கசப்ப ஆண்டவர் மாத்தி அவர் யார் எனக்கு விரோதமா பேசுறாரோ அவருக்கே நான் என்ன பண்ண, சில பணத்தை கொடுத்து, ஐயா நீ ரொம்ப உடம்பு சரியா இருக்கிற, என்ன கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நல்லா இருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் காசு கொடுத்து அவங்கள மன்னிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா, அப்படியே அந்த கசப்பை வச்சு கூடாது. இவங்க எனக்கு இது செய்யறாங்க, அவங்க அது பண்ணிட்டாங்க. ஆண்டவருக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, கசப்பெல்லாம் மறந்துடுங்க, எரிச்செல்லாம் மறந்துடுங்க. யார் உங்களுக்கு விரோதமா பண்ணாலும் அதை மறந்துட்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஹல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அவர்கிட்ட நான் அந்த சண்டை ஆனதே எனக்கு என்ன இருக்க மாட்டேங்குது, இப்போ எனக்கு மைண்ட்ல இருக்க மாட்டேங்குது. ஓ எனக்கு அவ்வளவு சண்டை போட்டாங்களே, அவ்வளவு வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்களே, இப்ப மைண்ட்ல எனக்கு என்ன அந்த கசப்பு இல்ல. இப்ப இருக்கிறதுலாம் என்ன, அவங்க ஆண்டவருக்குள்ள வர மாட்டாங்களா, அவங்க ஆண்டவரை ரட்சிக்க மாட்டாங்களா, ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா, அப்படி இந்த கசப்பை என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு மதுரமா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சில பேர் மேல உங்களுக்கு கசப்பு இருக்கலாம், சில பேர் மேல எரிச்சல் இருக்கலாம், சில பேர் மேல கோபம் இருக்கலாம். ஐயோ எனக்கு இவங்க இது பண்ணிட்டாங்களே, அவங்க எனக்கு அது பண்ணிட்டாங்களே, ஐயோ இவங்கனால
ஆண்டவர் இன்பமா மாத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya ஹalleluya. வராகத்தை வெச்சுக்காது, கோவத்தை வெச்சுக்காது, அப்படியே உள்ளத்தை வச்சு ஐயோ இவங்க பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே இந்த கசப்பை நான் மறுக்கிறேன், இந்த கோவத்தை நான் மறுக்கிறேன், இந்த எரிச்சலை நான் மறுக்கிறேன், இந்த மனுஷரை நான் மறுக்கிறேன்னு சொல்லி நீங்க மன்னிச்சு ஆண்டவர் ஆராதித்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்னு நாட்டி பாருங்க. ஒரு வாட்டி நான் ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த அக்சூர் லேக்ல வந்து என்னுடைய பைக் நின்னுச்சு. என்ன நின்னுச்சுன்னா பைக் நின்னுச்சு. இப்போ பெட்ரோல் காலியாட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால, இப்போ இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பைக் நின்னுச்சு. அப்போ எங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். என்ன ஃபோன் பண்றேன், பிரதர் இது மாதிரி என் பைக் நின்னுச்சு, இது மாதிரி பெட்ரோல் காலியாயிடுது, நீ என்ன பண்ணு ஒரு பாட்டில் பெட்ரோல் வாங்கிட்டு வா, நான் என்ன பண்றேன் நான் உனக்கு அந்த காசை கொடுத்துறேன்னா. அப்போ அந்த பிரதர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் தூங்கி நிக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியாது வர முடியாது, போனை கட் பண்ணிட்டாரு. அப்ப எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா அது ஏதோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயோ இருக்கிறதா பரவாயில்ல, இப்ப என்ன சொல்றாரு, நான் தூங்கி நிக்கிறேன், நான் என்ன பண்ண மாட்டேன் வர மாட்டேன், அப்படியே தள்ளின்னு வந்தேன் பாருங்க. அதே அடுத்த வாரம் அவர் எனக்கு போன் பண்ணி நிக்கிறார், வெளியே மாதிரி எனக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்க, வண்டி மாட்டி நிக்குது, எனக்கு என்ன பண்ணு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் எடுத்துமா. இப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும், என்ன இருக்கும்? டேய் அன்னைக்கு நான் பெட்ரோல்ல நடுநாட்டுல இருக்கும்போது பெட்ரோல் பண்ணா தூங்கிட்டு இருக்கிறியா, இப்ப முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அப்படியே போன் கட் பண்ணிட்டேன். அப்ப ஆண்டவர் பேசினார், அந்த கசப்பை வச்சுக்காத, அந்த கோபத்தை வச்சுக்காத, அவர் தான் உனக்கு இப்படி பண்ணானா, தேவனுடைய பிள்ளை நீயும் இப்படி இருக்காத, நீ போ ஹெல்ப் பண்ணு, அந்த தேவையை நீ போய் கொடு, அந்த கசப்பை நான் மாற்றி உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறேன். ஹalleluya. உடனடியே போயிட்டு என்ன பண்ணணும், காசை வச்சுக்கோங்க, போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்களா பைக் அப்படின்னா லைசன்ஸ் இல்லன்னு ஏதோ பிடிச்சிருக்கிறாங்க, இந்த ஃபைன் நான் கட்டுறேன்னு சொல்லி அன்னைக்கு என்ன பண்ண அந்த கசப்பை ஆண்டவர் மாத்தினார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில கூட இப்படிதான் இருக்கணும். சில பேர் பிரச்சனையா இருக்கிறாங்களா, சில பேர் போராட்டமா இருக்கிறாங்களா, சில பேர் வேதனையா இருக்கிறாங்களா, நாட்கள் வரும் சிஸ்டர், நாட்கள் வரும் பிரதர். யாரெல்லாம் இன்னைக்கு கீழே உன்னை தள்ளினாங்களோ நாட்கள் வரும், கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு. அப்ப நீ அந்த கசப்பை வச்சுக்காத, அந்த கோபத்தை வச்சுக்காத, அந்த காரியத்தை வைக்காம அவங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த தீமையை என் வாழ்க்கையை நன்மையாக மாத்தினதுக்காக உங்களை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கசப்பை எடுத்துருங்க, சில கோபத்தை எடுத்துருங்க, எல்லாம் போனது போகட்டும் விடுங்க. நினைச்சு ஐயோ என் வாழ்க்கையில இதாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்குது கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, அதனால பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் உயிரை கொடுத்திருக்கிறார், இந்த உயிரை கொடுத்திருக்கிறவரையா கர்த்தரை நான் துதிக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உன்னை அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதயங்கள் கசப்பெல்லாம் விலகும், உங்க வாழ்க்கையில இருக்கிற கோபங்கள் எல்லாம் விலகும். கொஞ்ச நேரம் அது கஷ்டம் தான். சில நேரத்துல மனுஷன் உங்களை கோபமா பேசும்போது, சிலர் உங்களை ஏமாத்தும் போது, சில சூழ்நிலை உங்க வாழ்க்கையில கஷ்டம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது, என் கசப்பெல்லாம் மாற்றுங்கப்பா, நான் யார் மேலே கசப்பா இருக்கக்கூடாது, யார் மேலே கோபமா இருக்கக்கூடாது, யார் மேலே எரிச்சலா இருக்கக்கூடாது. ஏன்னா நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். எதெல்லாம் நான் எழுந்து போனனோ அதை நீ 2 மடங்கா கொடுத்து என் வாழ்க்கையில நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். ஹalleluya. என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர்கள். நீங்க ஜெபம் பண்ணும்போது உன் கசப்பை மாற்றி கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நீங்க முதலாவது நீ எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது கர்த்தர் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்பை மாற்ற. மூணாவது பாருங்க, ஒரு ஸ்திரீ ஹalleluya 12 வருஷமா வியாதியா இருக்கிறார். அநேக ஹாஸ்பிடல், அநேக டாக்டர்கிட்ட போய் கூட சுகமாக எடுத்து வாசிக்கல. மார்க் 5 இந்த வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹalleluya. மார்க் 5 ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். 26 வாசிங்க. ஹalleluya ஹalleluya. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே
அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஹalleluya. அப்ப பாருங்க 12 வருஷமா ஒரு மாறாத ஒரு வியாதி அந்த பொண்ணுக்கு. இப்போ அதோட வாழ்க்கை என்னன்னா வர சாலரி எல்லாம் எதுக்கு போக தெரியுங்களா சிஸ்டர்? எதுக்கு போக தெரியுமா? வெறும் டாக்டருக்கு 1ஆம் தேதி ஆனா அவ என்ன பண்ணணும்? போய் டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் டானிக் இது மாதிரி காரியங்கள் அப்படின்னா பாருங்க பணம் கொடுத்து அது என்ன ஒண்ணுன்னா சற்று என்ன பண்றாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. ஹalleluya ஹalleluya. இப்ப இயேசுவை குறித்து இப்ப இயேசு अनेक பேர் நெருங்கி இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்க ஆண்டவரே எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு கட்டி இருக்குது. ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும் என்ன பண்றாங்க? நான் விசுவாசிக்கிறேன், நான் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா நான் என்னாக போறேன்? சுத்தமாக போறேன். இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று விசுவாசமா அவ என்ன பண்றா? ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறா. ஹalleluya ஹalleluya. பாருங்க 12 வருஷமா டாப்லெட்னால இன்ஜெக்ஷன்னால எத்தனோ டாக்டர்கிட்ட போயோ சுகமாக முடியாதது கர்த்தர் அன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு பெரிய காரியங்கள் செய்தார். என்ன தெரியுமா? 12 வருஷமா சுகமாக முடியாதது கர்த்தர் ஒரே செகண்ட்ல சுகமாக்கி ஒரு அற்புதத்தை செய்தார். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எவ்வளவு வருஷமா உங்க பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும், ஒரு 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 அனவட்டனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வரட்டும். எவ்வளவு வருஷமா என் வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு நாள் தெரியும் ஆண்டவர் என்னையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருங்க சிஸ்டர். சோர்ந்து போகாதீங்க. பாருங்க 12 வருஷமா அவ சோர்ந்து போல. ஐயோ வியாதி சுகமா இல்ல, டாக்டர்கிட்ட போனேனே, இன்ஜெக்ஷன் கொடுத்தனே, இது மாதிரி டேப்லெட் சாப்பிட்டனே, எத்தனோ இடத்துக்கு போனேனே, அவ சோர்ந்து போல. ஒரு நாள் இயேசு கிட்ட போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட விடனே அந்த வியாதியை ஆண்டவர் சுத்தமாக்கினார். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு எவ்வளவு வருஷமா இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும், எவ்வளவு வருஷமா உங்க வாழ்க்கை போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ண போறார்னா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. நீ எடுத்து வாசிங்க 30 வாசிங்க. இந்த வாசத்தை நம்ம முடிக்க போறோம். மார்க் 5:30 வாசிங்க. உடனே இயேசு நம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் வாழு. கரங்களை தட்டலாம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சொல்றார், நீ சமாதானமா போ. உன் வேதனை உன் வலியெல்லாம் நீங்கி கர்த்தர் உன் அற்புதத்தை செய்வார் என்று கர்த்தர் செய்தார். ஹalleluya. அதே போல இன்னைக்கு பல வேதனையோடு, பல பிரச்சனையோடு, பல போராட்டத்தோடு, பல அவமானத்தோடு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். முதலாவது ஆண்டவர் சொல்றார், நீ எவ்வளவு கீழே விழுந்திருந்தாலும், நீ எவ்வளவு கீழே போயிருந்தாலும், நீ எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் முதலாவது வார்த்தை என்னன்னா கர்த்தர் உன்னை திரும்ப தூக்க போகிறார். ஹalleluya ஹalleluya. இரண்டாவது உன் கசப்பெல்லாம் ஆண்டவர் எடுக்க போறார். உன் வாழ்க்கையில சில கசப்புகள், சில அவமானங்கள், சில காயங்களை கர்த்தர் மாட்ட போகிறார். மூணாவது எப்படிப்பட்ட வியாதி பல வருஷமா இருக்கிற சூழ்நிலை கூட ஆண்டவர் மாத்தி நீ சமாதானத்தோடு போங்க. ஏன்னா கர்த்தர் உன் வேதனைகள் நோய்கள் எல்லாம் சுகமாக்கி ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்படியே எல்லா கண்களை மூடி ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக ஆண்டவரை சோதரிக்கலாமா? எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இறங்கி கொண்டிருக்கு. ஆண்டவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கு. எல்லாம் அப்படியே சோதனை பண்ணு. ஹalleluya. எல்லாம் அப்படியே சோதனை பண்ணு. ஆண்டவரே எல்லா கண்களை மூடி அப்படியே சோதனை பண்ணு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க. சில காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சீக்கிரமா பெரிய காரியங்கள் செய்கிற நாட்கள் வரப்போகுது. எல்லாம் சோதனை பண்ணுங்க. ஹalleluya. எல்லாம் சோதனை பண்ணுங்க. ஆண்டவரை துதிங்க. மீகா ராமா நாதா ராமா ஷரமா எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க.
எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya 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 ஹalleluya. துதிங்க துதிங்க. ஹalleluya. எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. ரிகா ராதரபா ஷரபா. எல்லாம் துதிங்க துதிங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஒரு மகிமை ஊத்தி கொண்டிருக்கிறார். எல்லார் மேல நீங்க கசப்பை எடுக்கிற கர்த்தர் உயர்த்துறார். ஒரு மகிமையை கொடுக்கிறார். ஹalleluya. ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹalleluya. மாறாவின் நீரை கசப்பாய் மாத்தின தேவன் உன் வாழ்க்கை கூட மாத்த போகிறார். அந்த இரும்பு எப்படி ஆழத்துல போய் கீழே விழுந்ததோ அதை திரும்ப மேலே எடுத்தாரோ கர்த்தர் உன்னை திரும்பவும் மேலே எடுக்கிறார். திரும்ப கர்த்தர் உன்னை உயர்த்துறார். திரும்ப கர்த்தர் வாங்க எடுத்த எல்லாத்தையும் கர்த்தர் உயர்த்துறார். உன்னால் என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் என்ன மாதிரி போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் உன்னை சுகமாக்க போகிறார். கர்த்தர் சுகமாக்க போகிறார். ஹalleluya. மாறாவின் நீரை திரும்ப போல எவ்வளவு கீழே விழுந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய். இன்னைக்கு பிரஷர் தாங்க முடியல, உலக கடன் பிரச்சனை தாங்க முடியல, வியாதி தாங்க முடியல, போராட்டம் தாங்க முடியல. இன்னைக்கு நாளுக்கு நாள் அந்த இரும்ப போல நீ கீழே விழுந்து அதே ஆழத்துல விழுந்து எழுந்துக்க முடியாம இன்னைக்கு ஒருவேளை நீ விழுந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த இரும்பை எப்படி ஆண்டவர் மெதுக்க வைத்தார், திரும்பி எப்படி தூக்கினாரோ அதே போல கர்த்தர் உன்னோடு தூக்கி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டேன். ஹalleluya. அடுத்தது கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற போறார். சில கசப்பும் வாழ்க்கையில இருந்திருக்கும். சில பேருக்கு நன்மை செய்து அவங்களே உனக்கு கெட்டது பண்ணியிருக்கலாம். சில துன்பங்கள் நீ அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். அந்த கசப்பெல்லாம் மடங்கு, அந்த கசப்பெல்லாம் விட்டு போகணும். போனதெல்லாம் போட்டோம். கர்த்தர் இழந்ததை காட்டிலும் ஆண்டவர் 2 மடங்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மூணாவது, எவ்வளவு வருஷமா உன் வாழ்க்கை வியாதியா இருந்தால், போராட்டமா இருந்தால், பிரச்சனையா இருந்தால், நீ விசுவாசி கர்த்தர் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், இந்த சுகர்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், இந்த டயபெட்டிஸ்ல இருந்து விடுதலை கொடுப்பார், இந்த கால்வலியில இருந்து விடுதலை கொடுப்பார், இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று நீ விசுவாசினால் அது எவ்வளவு வருஷமா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அதிலிருந்து உன்னை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சமாதானத்தோடு போ. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால கவலையா இருக்காது, துக்கமா இருக்காது, வேதனையோடு இருக்காது. எல்லா அப்பா கையில கொடுத்துட்டு அப்பா இன்னும் செய்வாரு நம்புங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் மதுரமா ஸ்வீட்டா மாத்துவாங்க. ஆண்டவர் கசப்பான வாழ்க்கை கூட சீக்கிரமா மதுரமா மாத்தி பிறருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் மாத்த வல்லவராக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்.